அட என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம சத்தியம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வடைக்கு உளுந்து ஊற வைப்பேன் இது ஊ மேல சத்தியம் அப்படி சொன்னாலும் சொல்லுவீங்க. உங்க சத்தியம் என்ன மெதுவடையா? என்ன அஞ்சலி, என்ன வேணும்? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கா? ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? விளங்கி போச்சு போங்க. சும்மா தனியா தனக்குள்ளேயே கிளுக்கு கிளுக்குன்னு சிரிச்சுட்டே இருக்கீங்க. அதுவா, அன்னைக்கு நடந்த ஒரு மேட்டர். சத்தியமா நான் தாண்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு ஷியாம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட போங்க அமுதா, வடைக்கு உளுந்து ஊற வைக்கிறதுக்கு கூட நீங்க பொசுக்குன்னு சத்தியம் பண்ணுவீங்கன்னு சொன்னா அத நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல சிரிக்க என்னமா இருக்கு? அவன் சொன்ன விதம் இல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் கிளிக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. அன்னைக்கு என்னமோ எல்லாத்தையும் விட்டுட்டு விலகி இருக்க விரும்புறேன்னு சொன்னியேம்மா. பொய்மையும் வாய்மை இடத்துன்னு திருக்குறள் எல்லாம் சொல்லி பொய் சொல்லலான்னு வக்காலத்தெல்லாம் வாங்குனீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த பொய்யெல்லாம் இப்ப வேஸ்டா? நானு விலகி இருக்க போறேன்னு தான் சொன்னேன், தூக்கி எறிய போறேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு ஷியாம் மேல கோவமோ வெறுப்போ இல்ல. அம்மா, நான் ஒன்னு சொல்லவா? உன்னால ஷாம் அங்கிளை விட்டு வெளியே வர முடியாது. ஒரு விதமான பாண்டிங் ஏற்பட்டு போச்சு. இங்க பாரு அஞ்சலி குட்டி, நான் எப்பவுமே தாமரை இலை தண்ணி மாதிரி தான், எதுலயுமே ஒட்ட மாட்டேன். இதுக்கு என்ன சிரிப்பு? எல்லாரும் தாமரை இலை தண்ணீரை பத்தி தப்பு தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்காங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தாமரை இலைக்குள்ள விழுந்த தண்ணி அதை விட்டு வெளியே தானா போகாது. யாராவது அதை தள்ளி விடணும், இல்ல உருட்டி விடணும். ஹை, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அழகுடி, ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். எனக்கே எனக்குன்னு சொன்ன மாதிரி இருக்கு. உங்களுக்காக தாமா சொன்னேன். ஆனா இந்த அமுதா சில விஷயங்களை மட்டும் பயந்தே ஆக மாட்டா, ரொம்ப உறுதியா இருப்பா. இருந்தா சரிதான். சில சமயம் தாய்க்கிழவி மாதிரி பேசுறா இவ, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஞ்சலி, நீ சொன்னதை நான் ஒரு அறிவுரையா எடுத்துக்கிறேன். எனக்குள்ள ஒரு கடிவாளம் போட்டுக்க. இந்த அமுதாக்கு நல்லாவே தெரியும் என்னோட எண்ணம் தப்பாவே இருக்காது. அதே மாதிரி யாரோட பார்வையும் என் மேல தப்பா விழுந்துடக்கூடாது இல்லையா? ஜாக்கிரதையா இருந்துப்பேன். சாம்ராஜ் சார், வணக்கம் சார். என்ன சார் நீங்க இங்க? ஒண்ணும் இல்ல, வீட்லயே இருந்தேன். எவ்வளவு நேரம் தான் வீட்லயே இருக்கிறது, போர் அடிச்சது. எங்கேயாவது போலான்னு நினைச்சேன், உன் ஞாபகம் வந்தது. சரி, உன்னை பாத்துட்டு போலாமே சார். சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன் சார். நீ வந்தா என்ன, நான் வந்தா என்ன, இதுல என்ன இருக்கு? ஜூனியர் சீனியர் பெரியவன் சின்னவன்லாம். சார் சார், சேர்ல உட்காருங்க சார். ஏன், இதுக்கு என்னப்பா? இல்ல, இதை விட மரியாதை கிட்ட இடத்துல எல்லாம் உட்காந்துட்டேன். என்ன சார், தொப்பி, கண்ணாடி, ஜோல்னா பையனு பழைய ஆளாவே இருக்கீங்க. இதுதான் என்னுடைய பழைய கெட்டப்ப. பழைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் மறுபடியும் இந்த மாதிரி. ஒரு நல்ல பேகாவே வச்சுக்கலாமே சார். நான் வேணா தட்டுமா? இல்ல, வேண்டாம். நல்ல பேக் உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, கையில காசு இல்லடா. யார்கிட்டயும் போய் கேட்கவும் முடியல. அதான் இப்படி. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு சார். இறக்கப்படாதடா.
இறக்கப்படாத. என்ன இருந்தாலும் நான் ஜேம்ஸ். அந்த கம்பீரம் இருக்கணும். நீ இறக்கப்பட்டு அந்த கம்பீரத்தை இறக்கிறாத. அப்புறம் அது கேள்விப்பட்டேன், படம் பண்றியாமே? ஆமா சார், ஒரு சின்ன செட்டப்பு. 80 லட்சம் ரூபா பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி தரதா ஒத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சிறுகதை தான். ஊர்ல நாடகம் போடுற டெய்லரோட கதை காமெடியா பண்ணியிருக்கேன். செய் செய், சிறப்பா செய், சிறப்பா சார். உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்க கோச்சிக்க கூடாது. இல்ல சொல்லு. இல்ல சார், நாளைக்கு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறேன். அதுல நீங்களும் கொஞ்சம் கலந்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கும். டிஸ்கஷன்ல நானா? ஆமா சார். ஆமா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதா? அது நல்லாவா இருக்கும்? இல்ல சார், டிஸ்கஷன் வந்தீங்கன்னா என்னால ஒரு அமௌண்ட் வாங்கி தர முடியும். உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுடா. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாம்ராஜ் சார். தப்பா எடுத்துக்காத. சொல்லுங்க சார். இப்ப உன் கையில ஏதாவது காசு இருக்குமா? இப்பெல்லாம் நிறைய குடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்ல 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 இல்ல, குடிக்கிறதுக்கு இல்ல, குடிக்கிறதுக்கு இல்ல. இது 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 வேற. இல்ல சார், எந்த போதையும் வேணாமே. வேணாம் தான், ஆனா தூக்கம் வர மாட்டேங்குதுடா. சார், ஒரு 200 ரூபாய் தான் இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல பரவாயில்ல, தேங்க்ஸ். நான் இத பணம் வந்துரும், அடுத்த வாரம் பணம் வந்து கொடுத்துறேன்டா. எதுக்கு சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் உங்ககிட்ட எவ்வளவு வாங்கியிருப்பேன்?